வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8க்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தார் தாவேக தலைவர் விஜய். கடலில் கால் நனைத்துவிட்டு அதிகாலை 5 மணிக்கு விஸ்வரூப தரிசனம். தமிழகத்தில் நேற்று 15 இடங்களில் வெயில் சதம் அடித்தது. அதிகபட்சமாக வேலூர் பகுதியில் 106.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். மே 1 வரை நிலவும் அதிக வெப்பநிலையால் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசு மருத்துவமனைகளில் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற சிறப்பு வார்டு அளிக்க தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ஹீட் ஸ்ட்ரோக்கால் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல். தொடர்ந்து 2வது நாளாக மகாராஷ்டிர மாநிலம் அகோலாவில் பதிவானது 116.42 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம். மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் வெப்ப அலை வீசுவதாக வானிலை மையம் எச்சரிக்கை. அனைத்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மாநகராட்சி சுகாதார நிலையங்களில் ORS கரைசல் இலவசமாக வழங்க வேண்டும். வெப்ப அலை காரணமாக மக்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுவதை தடுக்க தமிழக பொது சுகாதாரத்துறை உத்தரவு. மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. முன்னதாக மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்ற முடிவை மாற்றியது தேர்தல் ஆணையம். தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட அலுவலர்களின் வாக்குகள் மே 4ஆம் தேதி காலை 8 மணி வரை பெறப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட 3,60,000 அலுவலர்களில் இதுவரை 2,88,000 பேர் வாக்குப்பதிவு என தகவல். விழுப்புரத்தில் நடந்த மிஸ் கூவாகம் போட்டியில் மலேசியாவை சேர்ந்த நிஷாவுக்கு 2ஆம் இடம், புதுச்சேரி அனன்யா 3வது இடத்தையும் பிடித்த நிலையில் சக திருநங்கைகள் கொண்டாட்டம். விழுப்புரத்தில் தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற மிஸ் கூவாகம் திருவிழா. கோவையைச் சேர்ந்த சூர்யா 2026 மிஸ் கூவாகமாக தேர்வு. இரண்டாயிரத்து 26-27 கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 1,12,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக தகவல். 1ஆம் வகுப்பில் 97,737 மாணவர்கள், 2 முதல் 8ஆம் வகுப்பு வரை 8,178 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக தகவல். தாவேக தலைவர் விஜய்க்கு எதிராக தேர்தல் ஆணையத்திடம் குழந்தை உரிமைகள் கண்காணிப்பகம் புகார். அரசியல் நோக்கங்களுக்காக குழந்தைகளை பகடைக்காய்களாக பயன்படுத்துவது கண்டனத்திற்குரியது என காட்டும். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட பேரறிவாளன் வழக்கறிஞரானார். 2022ஆம் ஆண்டு விடுதலையான பேரறிவாளன் சட்டப்படிப்பில் சேர்ந்து தற்போது உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பதிவு செய்தார். மேட்டுப்பாளையம் அருகே தாயை பிரிந்த குட்டி யானையை ஏற்க மறுக்கும் யானை கூட்டம். தொடர்ந்து கண்காணித்து வரும் வனத்துறை ஊழியர்கள். கேதார்நாத் கோவிலில் அதிகாலையிலேயே குவிந்த பக்தர்கள் கூட்டம். கடந்த 6 நாட்களில் 1.86 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தகவல்.
மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. முதலமைச்சர் மம்தா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இறுதிக்கட்ட பரப்புரை. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்டமாக நாளை 142 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. 1400க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மே 29 முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை சென்னை சென்ட்ரல் மற்றும் பெங்களூரு இடையே இயக்கப்படும் முக்கிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரத்து. முன்பதிவு செய்த பயணிகளுக்கு கட்டணம் முழுமையாக திருப்பி வழங்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அரக்கோணம் திருத்தணி இடையே குறிப்பிட்ட 2 மின்சார ரயில்களின் சேவை ரத்து. வரும் மே 17ஆம் தேதி வரை 21 நாட்கள் முழுமையாக ரத்து என சென்னை ரயில்வே கோட்டம் அறிவிப்பு. 2 நாள் பயணமாக சிக்கிம் மாநிலம் சென்ற பிரதமர் மோடி வாகன பேரணி. சாலையின் இருபுறங்களிலும் திரண்ட மக்கள் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. வங்கதேசத்துக்கான இந்தியாவின் புதிய தூதராக தினேஷ் திரிவேதியை நியமித்து மத்திய அரசு உத்தரவு. IFS அதிகாரிகளே தூதர்களாக நியமிக்கப்படும் நிலையில் அரசியல்வாதி நியமிக்கப்பட்டதால் சர்ச்சை. மகாராஷ்டிராவில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மராத்தி மொழி தெரிகிறதா என ஆய்வு செய்கிறது மாநில அரசு. பயணிகளுடன் சுமூகமாக உரையாட மராத்தி மொழியின் அடிப்படை அறிவு அவசியம் என மாநில போக்குவரத்து அமைச்சர் விளக்கம். மும்பை அருகே வந்தே பாரத் ரயில் தடம் புரண்டு விபத்து. மீட்பு பணியில் ஈடுபட்டு சீரமைப்பு பணியில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரம். ஹார்முஸ் நீரிணை திறப்பு விவகாரம் குறித்து ஈரான் மற்றும் அமெரிக்காவுடன் விவாதிக்கப்பட்டு வருகிறது. மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் தகவல். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு குழுவை சந்தித்து அதிபர் டொனால்டு டிரம்ப் பேச்சு. ஹோர்முஸ் ஜலசந்தியை திறப்பது குறித்த ஈரானின் முன்மொழிவு பற்றி விவாதம். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் சந்திப்பு. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றம் குறித்து முக்கிய ஆலோசனை. மேற்கு ஆசியாவில் அமைதியை நிலைநாட்ட தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்ய தயார். ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சியிடம் ரஷ்ய அதிபர் புதின் உறுதி. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி அபார வெற்றி. 76 ரன்கள் என்ற எளிதான இலக்கை 6.3 ஓவர்களிலேயே எட்டி அசத்தல். IPL வரலாற்றில் 9000 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார் விராட் கோலி. டெல்லியுடனான போட்டியில் 11 ரன்கள் எடுத்தபோது இந்த சாதனையை நிகழ்த்தினார். காயம் காரணமாக நடப்பு IPL தொடரிலிருந்து விலகினார் மும்பை வீரர் மிச்செல் சாட்னர். அவருக்கு பதிலாக கேஷவ் மகாராஜா அணியில் சேர்ப்பு. சண்டிகரில் இன்று நடைபெறும் 40வது லீக் IPL போட்டியில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதல். பலம் வாய்ந்த பஞ்சாப் அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீழ்த்துமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. நடிகர்களின் வருவாய் தொடர்பான விவகாரத்தில் நடிகர் சங்கம் மீது தயாரிப்பாளர் சங்கம் ஆதாரமற்ற குற்றம் சுமத்தியுள்ளது. தன்னிச்சையாக வேலைநிறுத்த அறிவிப்பை வெளியிட்டது வருத்தத்திற்குரியது என கூறி தயாரிப்பாளர் சங்கத்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் பதில் கடிதம். நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியாக உள்ள கரா படத்திற்கு தடை விதிக்க கோரி வழக்கு. 3 ஆண்டுகளுக்கு முன்பே கரா என்ற தலைப்பில் படப்பெயரை தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு செய்துள்ளதாக மனுதாரர் புகார். பெரிதும் எதிர்பார்க்கப்படும் நடிகர் மோகன்லால் நடித்த திருஷ்யம் 3 படத்தின் டீசர் நாளை மாலை 5 மணிக்கு வெளியாகிறது. அடுத்த 29ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் ப்ரமோஷன் பணிகள் தீவிரம்.
Chennai Silks in Mega Summer Sale.